வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்கட் மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி. பொதுவாக பிஸ்கட்னாலே மாவு ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ரவையை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதிகபட்சம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 15 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்பவும் கிறிஸ்பியான டேஸ்டியான பிஸ்கட் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான ரவா பிஸ்கட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரவா பிஸ்கட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வேறு ஒரு பவுலில் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரை முட்டையில் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக கையெடுக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரையெல்லாம் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் முட்டை வந்து நல்லா வாட்டரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு ரவை, அதாவது வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரவா பிஸ்கட் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இதை நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க பால் பவுடர் ரவையில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மிக்சரை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கையில் லைட்டாக பிசு பிசுன்னு ஆகும். இருந்தாலும் நம்ம கண்டினியூஸாக அதை பிணைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம பிணைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மிக்சர் வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம செய்கிற பிஸ்கட் வந்து ஒரே ஷேப்லேயும் ஒரே சைஸ்லேயும் வரணுன்றக்காக நான் இந்த கரண்டியை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கரண்டிலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் மிக்சர் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மிக்சர் எடுத்துகிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்சரையும் ஈவனாக ஒரே சைஸில் ஒரே மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மிக்சர் வந்து லைட்டாக கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். எண்ணெய் மீடியமான சூடில் இருக்கும்போதே இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த மிக்சரை நம்ம அதில் போட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரவை யூஸ் பண்ணி செய்கிறனால எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அது சீக்கிரமாக கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறோம். இப்படி நம்ம லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது பிஸ்கட்டில் மேல் பாகமும் சரி உள்பாகமும் சரி நல்லா ஈவனாக வெந்து வரும். எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் ஈவனாக வேகிற மாதிரி நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிங்க. அதிகபட்சம் 4 நிமிஷம் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணாலே போதும். பிஸ்கெட்டோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். பிஸ்கெட் வந்து 2 சைடுமே நல்லா ஈவனாகவே வெந்திருக்கு. இந்த பிஸ்கெட் வந்து சூடாக இருக்கும்போது லைட்டாக வதவதான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா மொறுமொறுன்னு அசத்தலான ரவா பிஸ்கட் ரெடி. அவ்வளோதாங்க, ஒரே ஒரு முட்டையும் கொஞ்சமாக ரவையும் யூஸ் பண்ணி பிஸ்கட் மாதிரியே இருக்கிற சூப்பரான ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பியான பிஸ்கட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.